நடிகர் விஜய், அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் கவர்னரை போய் பார்த்துருக்கார். செய்தியாளர்களோட நான் பார்க்க இது கிடையாது, தைரியம் கிடையாது. அப்படியே கை காமிச்சிட்டு ஓடுறாரு. செய்தியாளர்களை பார்த்தால் ஓடக்கூடியவர் எப்படி அரசியல் கட்சிக்கு தலைவராக வரீங்க? செய்தியாளர் பார்த்து ஓடலாமா? விஜய் ரசிகர்கள் கோவித்து கொள்ளாதீர்கள். உங்கள் தலைவர் அரசியலுக்கே லாயக்கில்லை. அரசியலில் அடிப்படை விஷயங்களே அவருக்கு தெரியலங்கிறதுனால நான் இதை சுட்டி காட்டுறேன். அவர் முதுகெலும்பு இருந்தால் அரசியல் இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா ஓட சொல்லுங்கள். ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாதவன் எப்படி ஒரு அரசியல் கட்சியை தலைமை தாங்கி ஆட்சியை பிடிச்சி எப்படி இது நடத்த முடியும்? நல்லா யோசிங்க. இவங்களை சுட்டி காட்டணும்ல தவறுகளை. சரி, வந்தார். வந்த உடனே லெட்டர் பேடு, அதில் கவர்னர்கிட்ட கொடுத்த லெட்டர் பேடு நோட்டீஸாக போட்டு ஒவ்வொரு காலேஜ் ரோடில் போகிறவங்ககிட்டலாம் நோட்டீஸை கொடுக்குறாங்க. எப்போவும் எப்படின்னா, நீங்கள் கவர்னர்கிட்ட ஒரு அரசியல் தலைவர் போயிட்டார், நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ கோரிக்கை மனு, அதை ப்ரெஸ் நோட்டுன்னு போட்டு தான் கொடுக்கணும். ப்ரெஸ் நோட். செய்தித்தாள்களுக்கு டிவிக்கெல்லாம் அந்த ப்ரெஸ் நோட் அனுப்புனீங்கன்னா அவங்க போடுவாங்க டிவிலையும். விஜய் என்று கவர்னரை சந்தித்தார், அவர் என்ன இதெல்லாம் சொன்னார் இது அப்படின்னு நீங்கள் எழுதுனதை அதை போடுவாங்க. இதுதான் வழக்கம். அதை போயிட்டு ரோட்டில் போகிறவன் வரவன்ட்ட கொடுத்தா அப்போ கொடுக்குறது வழக்கமே இல்லை. போகிறவன் வரவன்ட்ட எத்தனை பேர்கிட்ட கொடுத்துருவீங்க? 1000 பேர்கிட்ட கொடுப்பீங்களா? செய்தி இதுவாக குறிப்பாக வந்ததுன்னா லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க மீடியாஸில். அந்த அடிப்படை இதுவும் தெரியலை. கொடுத்தாரு. அவன் அதுதான் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஸ்டாலின் அரசாங்கம். ஏன்னா போய் பிடிச்சிரு. அவன் போய் நோட்டீஸை பப்ளிக் கொடுக்குறான், எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். ஆட்சியாக நடக்குது, காட்டாட்சி. வெக்கம் இல்லாமல் ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு யாரை பிடிக்கிறதுன்னு இல்லையா? சமூக விரோதிகளை போய் பிடிங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தனை பிடிச்சிட்டு ஒருத்தன் தாங்கிறீங்கல்ல, அதை சரியாக விசாரிங்க. அதை போய் பிடிக்கிறத விட்டுட்டு நோட்டீஸ் கொடுக்குறவனை போய் பிடிச்சி புசி ஆனந்தையும் சேர்த்து புசி ஆனந்த் அவங்களை கைது பண்ணோன்னா பார்க்க வந்தாரா? நீ உள்ளே போ, உள்ளே ஏறு. நல்ல வேலை இந்த கூட்டம், இந்த ஸ்டாலின் இவங்களை பூரா ஜெயிலில் 15 நாள் ரிமாண்ட்னு கொண்டு போகாமல் விட்டாங்க. இவங்க கொண்டு போயிருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட்டு இதெல்லாம் எப்படி அப்படின்னு விட்டுருப்பார். அதுக்கு பயந்துக்கிட்டு ரிமாண்டு கேன்சல் ஆகிடும்னு பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டாங்க. கைது செய்து விடுதலை. அதோட உள்ளே வந்துட்டாங்க. இனி ஒரு வாரத்துக்கு இன்னும் 1 மாதத்துக்கு வாயை திறக்க மாட்டார். என்னடா புசி ஆனந்தியை கைது பண்ணுறாங்க, நம்மளையும் கைது பண்ணிடுவானே அப்படின்னு பயத்தில் 1 மாதத்துக்கு வாயவே திறக்க மாட்டார். என்னைக்கு உங்கள் வாயை திறந்து ஸ்டாலின் அரசாங்கம் மீது நடவடிக்கை எடுங்கள், தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு முதுகெலும்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்கள் அரசியலே பேசணும். இல்லைன்னா திருப்பி போங்க, கட்சியை கலைத்து விட்டு. ஒரு போயிட்டு வந்துட்டார். கவர்னர் நல்லா பார்த்தாரு. நீங்கள் உள்ளே போய் பேசுகிறதுலே கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு இதில் ட்விட்டரில் இவர் புகார் கொடுத்தாருன்னு கவர்னர் போடுறாரு. கவர்னர் எப்போ அவர் அடிக்க மாட்டார். அவர் கவர்னர் செக்ரட்டரியேட், கவர்னர் செயலகம் ஒன்று இருக்கும், அதில் இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட அடிங்க, இது அவர் வந்தாருன்னு ட்விட்டரில் போடுங்கன்ட்டு போயிட்டார். அங்கே கவர்னர் செயலகத்தில் இருந்தவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் அவன் என்ன போட்டான், இன்று ஜோசப் விஜய் கவர்னரை சந்தித்தார்னு ஜோசப் விஜய்னு சேர்த்து விட்டான். நான் என்ன பார்த்தேன், கவர்னருக்கு சார்பாக போடுறதில் எப்படியா ஜோசப் விஜய்னு போட்டாங்க அப்படின்ட்டு. அவர் லெட்டர் பேடில் என்ன பேர் போட்டிருக்காருன்னா விஜய்னு தான் போட்டிருக்காரு. அப்போ ஜோசப் விஜய்னு கவர்னர் செயலகத்திலே போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, இது கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்குது, அவங்களுக்கு அத்தனை நஷ்டஈடும் கொடுன்னு அவங்களுக்காக பேசுது. ஒன்றிய அரசுன்னு நம்மளையே கிண்டல் பண்ணுது. ஸ்டாலினை பற்றி பேர் சொல்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லக்கூட அடிப்படை தைரியம் இல்லை. இந்த ஆள் இப்படி தான் பண்ணணுன்ட்டு அவங்க ஜோசப் விஜய்னு போட்டு விட்டாங்க. அதுக்காச்சும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. என்ன எப்படி ஜோசப் விஜய்னு போட்டீங்க? நான் விஜய்னு தானே கொடுத்தேன்னு கேட்கணும்ல. ஸ்டாலினுக்கே பயப்படுறாரு, கவர்னரை பார்த்து இது பண்ண முடியுமா? கவர்னரை பகிச்சுக்கிட்டால் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்.
ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கினது தெரிஞ்சு போகும். கணக்கு நீங்கள் எவ்வளோ காமிப்பீங்க? 40 கோடி 50 கோடின்னு காமிச்சிருப்பீங்க. கருப்பு பணம் இல்லாமல் போயிடும். அதனால் ஸ்டாலினுக்கே பயப்படுறாரு, அவருக்கு இதை எதிர்த்து குரல் கொடுப்பாரா? அதனால் விஜய் என்ற கவர்னரை பார்த்தது ஒரு நாடகம். கவர்னரை பார்த்து உண்மை, அதாவது அவங்க பேரை கூட சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, ஸ்டாலின் பேரை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, ஸ்டாலின் அரசாங்கம் சொல்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்கணும்ன்ற சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. அதனால் விஜய் நாளாக பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். 5% கிடைக்கிற ஓட்டு இனி கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியலில் நான் பல விஷயங்களை பார்த்ததில் என்னுடைய கணிப்பு. விஜய் அரசியலுக்கு லாயக்கில்லை, அவர் இப்போ எதையுமே பேச பயப்படுகிறார் அப்படிங்கிற கருத்தும் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.